வணக்கம். டிகேவி ராஜா செய்திகளுக்காக நான் செல்வி மோகன். ஆகஸ்ட் வந்தாலே ஆபத்து, அலங்கோலமாக காட்சி அளிக்கும் வயநாடு. கண்ணீர் தேசமான கடவுளின் தேசம். இயற்கை எழில் கொஞ்சும் கேரள மாநிலம் வயநாடு என்ற மாவட்டத்தில் அமைந்துள்ள சூரல்மலை முண்டக்கை பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. இயற்கையின் கோர தாண்டவத்தில் 3 கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக புதையுண்டு போயிருக்கு. இன்று 4வது நாளாக மீட்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் ஒரே குடும்பத்தை சார்ந்த 4 பேர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க. சூரல்மலையில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமம் படவெட்டிக்கண்ணு. இந்த கிராமமும் நிலச்சரிவில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கிராமத்தை சார்ந்த ஜானி என்பவர் தனது குடும்பத்தோட நிலச்சரிவில் சிக்கியிருக்கிறாரு. அவர் குடும்பத்தோட மலை உச்சிக்கு சென்று இருக்கலாம் என்ற தகவல் வெளியான நிலையில் தனது வீட்டிலேயே இருந்திருக்கிறாரு. தற்போது 4 நாட்கள் கழித்து ஜானி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் 4 பேரும் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி பகுதிகளில் இராணுவத்துடன் சேர்ந்து இஸ்ரோ மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருது. மண்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியை ரிசார்ட்சார் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படமாக எடுத்து அதன் முழு தகவல்களையும் இஸ்ரோ வழங்கியிருக்கு. இஸ்ரோ தகவலின்படி மண் சரிவு ஆரம்ப புள்ளியில் இருந்து 8 கிலோமீட்டர் பயணித்து முடிந்திருக்கிறது அப்படின்னும், ஒட்டுமொத்தமாக 86,000 சதுர அடி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தகவல் வழங்கப்பட்டிருக்கு. நிலச்சரிவு பாதிப்பு குறித்து விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்கள் நேரில் ஆய்வு செய்ய கேரள அரசு தலைமைச் செயலாளர் நேற்று தடை விதித்திருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள டிகேவி ராஜா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.